ஹரி சார், என்ன இது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அசத்துறீங்க? வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நாங்களே ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்க மறந்துட்டோம். பரவாயில்ல, நீங்களாவது கொடுக்குறீங்களே. எடுத்துக்க. தேங்க்யூ சார். நான் மட்டும் இல்ல பவி, அந்த பக்கம் சந்தோஷம் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். லட்சுமி மேடத்துக்கு எஃப்எம்ல வேலை கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹரி சார், அந்த எஃப்எம்ல நானும் தான் வேலை பாக்குறேன், அத மறந்துடாதீங்க. பவி, நீங்க இந்த ஜெனரேஷன் பொண்ணு, உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு பெரிய தடைகள் ஒண்ணு இருக்காது. ஆனா லட்சுமி மேடம் அப்படி இல்லையே. சொல்ல போனா அவங்க தலைமுறை பெண்களுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு உங்களுக்கே ஸ்வீட் தரேன், எடுத்துக்கங்க. இருங்க இருங்க இருங்க, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ஹரி சார், ஸ்வீட் நீங்க கொடுத்துட்டீங்க. மாச சம்பளம் வாங்கினதும் அத்தை வந்து பார்ட்டி கொடுப்பாங்க, ஓகேவா? பார்ட்டியா? உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு உங்களை தவிர மத்த எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் அத்தை, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஹரி சார், நீங்க பேசிட்டு இருங்க. ஏய் பவி. என்ன மேடம், வேலை கிடைச்ச சந்தோஷம் உங்க முகத்துல தெரியவே இல்லையே. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு சார். வேலைக்கு போறேன்னு இப்ப சொன்னா அப்பா என்ன சொல்வார்னு தெரியல. அதுவும் வேற இப்ப ரேடியோ ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா புதுசா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. இது எப்படி மேடம் பிரச்சனையாகும்? நீங்க வேலை கேட்டு எங்கேயும் போகலையே. இது உங்க திறமைக்கு அவங்க கொடுத்த வெகுமதி. எந்த காரணத்துக்காகவும் இதை நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த வேலை பிடிக்கும் தான் சார். ஒரு குடும்ப பொண்ணு எந்த முடிவையும் தனியா எடுக்க முடியாதுல்ல. உண்மைதான் மேடம். எந்த காலத்திலயும் இங்க பொண்ணுங்க சுயமா முடிவெடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல கேட்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல கேட்கணும். இந்த கட்டுப்பாட்டுக்கு பயந்து திறமை உள்ள நிறைய பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடுது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதை விட்டுறாதீங்க மேடம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நல்ல விஷயத்தை தான் சொன்னேன். அது சிலருக்கு தைரியத்தையும் சில பேருக்கு ஆறுதலையும் கொடுத்துருச்சு. ஆனா அத முழு நேர வேலையா செய்யணும்னு நினைக்கும் போதுதான் உள்ளுக்குள்ள எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு சார். மேடம், நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. உங்க பதிலுக்கு இங்க பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இந்த கேள்விக்கு இப்படிதான் பதில் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க வேற ஒரு கோணத்துல அந்த பிரச்சனையை பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறீங்க. அது கேள்வி கேட்டு உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க மனசோட வெளிப்பாடுதான் அந்த பதில் எல்லாம். அதனாலதான் மேடம் அதுல ஒரு உயிர் இருக்கு. ஆனா அந்த ஆர்ஜே மேடம் பாவம் சார். என்னால எல்லாருக்கும் முன்னாடியே அந்த பொண்ணு பாவம் அசிங்கப்பட்டுட்டாங்க. அதான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. மேடம், நீங்க என்ன வேணும்னா செஞ்சீங்க? அந்த பொண்ணோட கெட்ட நேரம் பவி கிட்ட மாட்டிக்கிட்டா. உங்க நல்ல நேரம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம அடிச்சு தூள் கிளம்புங்க உங்க ஸ்டைல்ல. சரி, நான் வரேன். மேடம் ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு இந்த பாக்ஸே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அங்க பாருங்க. பாத்தீங்களா, இப்படி பப்ளிக்கா 2 பேரும் நின்னு எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. இந்த கூத்து இங்க ரொம்ப நாளா நடக்குது.
இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்து முகம் சுளிக்குது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு குடும்ப தலைவி இல்ல இவங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? அந்த ஆளுக்கு தான் வேற வேலையே இல்ல. ஒரு லேடி தனியா இருந்துடக்கூடாது. உடனே பல்ல இழிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நீங்க என்னையே எடுத்துக்கோங்களேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்காரு, ஓகேவா? நான் இங்க தனியா தானே இருக்கேன். ஏன்னா ஒழுக்கமா இல்லையா? முடியாதா என்ன? இரு நான் வீட்ல போய் வச்சுக்கிறேன். இருங்க 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 இருங்க. முழுசா கேட்டு போங்க. உங்க பேரை நல்ல வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா தான் இருந்தான். அவன்கிட்ட ஏதேதோ பேசி ஐடி கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருந்தவன அடுப்படியில கரண்டிய புடிச்சு நிக்க வச்சுட்டாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ லக்ஷ்மி மனச வேற கலைக்க ட்ரை பண்றாரு. ஏற்கனவே அவங்க கழுத்துல தாலி வேற இருக்கு. அந்த கேவலம் பத்தாதுன்னு ஜோடி போட்டுட்டு அங்கங்க வேற நின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க லக்ஷ்மியை இப்படியே விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க குடும்பமான கப்பல் ஏறிடும். நீங்க அவங்கள வேலைக்கெல்லாம் போக விடாதீங்க, வீட்லயே இருக்க வச்சிருங்க. அதான் நல்லது. ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். உங்க குடும்பமானோ ரேடியோல போகாம நீங்க பாத்துக்கோங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி முதல்ல அந்த சமையல்கார உறவை கட் பண்ணணும். அப்பதான் எல்லாமே சரியா வரும். இல்லைன்னா இப்படிதான் உன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த சமையல்காரனை இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு விரட்டுற வழிய பாக்கணும். ஓகே ஓகே வரேன். இப்போ இந்த பொம்பளை நம்மள பாராட்டுச்சா இல்ல இன்சல்ட் பண்ணுச்சா? எது எப்படியோ அந்த லக்ஷ்மி நிம்மதியா இருக்க கூடாது. அது போதும் நமக்கு. பாத்தீங்களா என்ன வேலை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு? இப்படி கூட இருப்பாங்களா? அப்போ வீட்ல இருக்கிற பெரியவங்கள மதிக்கலன்னு தானே அர்த்தம்? அண்ணே பாத்தியா இவளுங்கள நம்ம கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தல. லக்ஷ்மிக்கு இதே வேலைதான். பெரியவரை எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறதுதான் அவங்க வேலை. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு பொய் சொல்லிட்டு ஊர் சுத்தணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா நான் இதை சொல்லியே ஆகணும். மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கே இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? லக்ஷ்மி தான். ஏதோ நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், நீங்க விட்டுறாதீங்க. லக்ஷ்மி வந்தா கண்டிச்சு வைங்க. அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் நான் எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆகுறதே கிடையாது. பட் யூ நோ, உங்க குடும்பத்து மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதனால சொல்லணும்னு தோணுச்சு. அண்ணே இத பாரு, அவ வந்ததும் நாக்க பிடிக்கிற மாதிரி நான் கேட்பேன். நீ குறுக்க எதுவும் பேசக்கூடாது. தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வச்சாதான் அவளுங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பாளுங்க. டைம் என்ன? ஓ, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஹலோ. இந்த வர இங்கதான் இருக்கு. ஏய் நில்லுங்கடி, எங்க போயிட்டு வரீங்க? என்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு வரீங்களாமே? பாட்டி அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஏய் நீ வாய மூடு, நான் லட்சுமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு லட்சுமி, என்கிட்ட போய் சொல்லிட்டு வேலைக்கு தானே போயிட்டு வர? இல்ல சித்தி, நானே உங்ககிட்ட சொல்லணும் தான். பேசாத. பேரம் பேத்தி எடுக்க போற வயசுல பேக மாட்டிக்கிட்டு ஊர் சுத்திட்டு வர. நீ ஏற்கனவே அந்த சமையல்கார பைய கட்டின தாலிய கழுத்துல போட்டுக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அண்ணன் வெளியில தலை காட்ட முடியல, நடப்பணமா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு. என்னாச்சு? பத்தாவதுக்கு இப்ப வேலைக்கு போறேன்னு கிளம்புனேன்னா
இந்த குடும்பம் நல்லா விளங்கிரும். பாட்டி இப்ப ஏன் தேவையில்லாம பேசி அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துறீங்க? அம்மா வேலைக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாடா பெரிய மனுஷா வா. ஏண்டா நீ பொறுப்பா இருந்தேனா உங்க அம்மா எதுக்குடா வேலைக்கு போறா? முதல்ல நீ அந்த சமையல்காரன் பின்னாடி சுத்தாம உனக்குன்னு வந்த வேலைக்கு போ. நியாயம் கேட்க வந்துட்டான் நியாயம். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டா அப்புறம் சமைக்கிறது யாரு? வீட்டுல வேலை பாக்குறது யாருடா? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? விட்டா ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. இந்த வீட்ல யாரும் பொறுப்பில்லாதவங்க இல்ல, புடிச்ச வேலையை செய்யறாங்க. அதனால வருமானம் வேணா எங்களுக்கு கம்மியா இருக்கலாம், ஆனா மன நிம்மதியோட தான் இருக்கும். இப்ப என்ன, நாங்க யாரும் உங்களுக்கு வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? சரி ரதி அக்கா, ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. சொல்லுங்கக்கா. நான் சொல்றத எழுது. ஆ. இந்த வீட்டுக்கு இஎம்ஐ 25,000 ரூபாய். மளிகை ஜாமா, பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5,000 ரூபாய். அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 3,000 ரூபாய். கரண்ட் பில் 2,000 ரூபாய். போன் பில் 1000 ரூபாய். இப்ப பாக்குறீங்களே டிவி, அதுக்கு ஒரு 500 ரூபாய். எழுதிட்டியா? எல்லாத்தையும் கூட்டி சொல்லு. $36,500. ஏய் எவ்வளவு சொன்ன? சத்தமா சொல்லு. 36,500. சத்தமா சொல்லு ரதி, கேக்கல. 36,500. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல. 36,500. கேட்டிங்களா? அது மட்டும் இல்ல, தாத்தாக்கு மருந்துக்கு மட்டுமே மாசம் 5,000 ரூபாய் ஆகுது. இதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? நீங்க கொடுப்பீங்களா சொல்லுங்க? நீங்க மட்டும் குடுக்கறீங்கன்னா சொல்லுங்க. நாங்க யாரும் வேலைக்கு போல, வீட்லயே உங்க கூடவே உட்கார்ந்து நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டிவி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஆஹா, இது தெரியாம அந்த பிரதீபா பேச்ச கேட்டு இவகிட்ட வாய கொடுத்துட்டமே. முதலுக்கே மோசம் வந்துடும் போல இருக்கே. எப்படியாவது சமாளிச்சு இங்கதான் இன்னும் கொஞ்ச நாள் வண்டிய ஓட்டணும். என்ன பேச்சு மூச்சை காணோம்? ஆ, ஓ, செலவெல்லாம் கேட்ட உடனே வாயடைச்சு போயிட்டீங்களா? இல்ல இல்ல, அது வந்து பவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் இப்ப என்ன கேட்டேன்னு நீ இப்படி பேசுற? லட்சுமி வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சேன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க இது கூட கேட்க கூடாதா பவி? சரி சரி, குடும்பத்தை முன்னேற்றணும்னா எல்லாரும் வேலைக்கு போனா தானே சரியா இருக்கும். எங்க அண்ணனுக்கு வேற உடம்பு முடியல. என்ன பண்றது? ஊர் உலகத்துல நடக்காததா? பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பாத்தீங்களாமா, தாத்தாவும் எதுவும் சொல்லாம உள்ள போயிட்டாரு. அதான்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மா, உங்களுக்கு தெரியலையா அவங்க அமைதியா போறதுல இருந்து? அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கம்மா. விடுங்கம்மா, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பவி. நீ எங்க அம்மா கிட்ட இருக்கிற திறமையை எடுத்து சொல்லி வெளியில கொண்டு வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேசுறதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யாரும் என்கிட்ட வர வேண்டாம். இதெல்லாம் என் அத்தைக்காக தான், வேற யாருக்காகவும் இல்ல. குட்டி, என்ன? இப்ப அவகிட்ட போய் அந்த செயினை கொடுத்துரு. என்னது? அந்த செயினா? ஆ. போங்கம்மா, நீங்க வேற. இப்ப எப்படி பேசினா எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல. ஐயோ, நான்லாம் போய் கொடுக்க மாட்டேன். இங்க பாருங்க.
இதுல நானே போய் அந்த செயினை கொடுக்கணுமா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றத சொல்றதா கேளுங்கம்மா. நீ கொண்டு என்னால போய் முடியாது. நான் சொல்றேன்ல. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. ஆல்ரெடி என் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காமா. அத்தை வாங்க. இப்பதான் அலாரம் செட் பண்ணி முடிச்சேன். காலையில சீக்கிரம் அலாரம் வச்சிருக்கேன் அத்தை. நம்ம எந்திரிச்சிடணும். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு நம்மளுக்கு. அதெல்லாம் சரிதான் பவி. ஆனா ஆபீஸ்ல நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லவே இல்லையே. அத்தை, இப்போ நீங்க தான் கண்டென்ட் ப்ரொடியூசர். ரேடியோல நீங்க ப்ரோக்ராம் கேட்டீங்கல்ல, அத தயாரிச்சு கொடுக்கறது தான் உங்க வேலையே. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இத பேசினா மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதை கிரியேட் பண்றதா உங்க வேலை. இப்படி பேசினா கான்ட்ரோவர்சி ஆகுமா, இப்படி எல்லாம் பேசி ஃபைனலா ஒரு ப்ரோக்ராம ரெடி பண்ணணும். அததான் ஆர்ஜேங்க பேசுவாங்க. அதுதான் ரேடியோல வரும். அடேங்கப்பா, ரேடியோல பேசுறதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? ம். ஆனா பவி, அந்த ரேடியோல பேசுற வேலை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துறாத. எனக்கு கடகடன்னு பேச தெரியாது. அத்தை, அது ஆர்ஜேங்க வேலை அத்தை. உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்றது மட்டும் தான் ஒர்க். ஆ, ஐயோ, அதுக்குன்னு நீங்க ரொம்பலாம் பயப்பட வேண்டியது இல்ல அத்தை. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். சரி, எதையும் யோசிக்காம நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். படுங்க. ம். பவி சொல்றதெல்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த ஆனந்தி கேட்டதுக்கு சும்மா ஏதோ பதில் சொல்லிட்டோம். அதையே இப்போ சம்பளம் வாங்கிக்கிட்டு செய்ய போறோம். யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியலையே. பவி, பவி, அத்தை, என்ன அத்தை, என்னாச்சு? ப்ரோக்ராம்க்கு என்னோட ஐடியா மட்டும் சொன்னா போதுமா, இல்லைன்னா எழுதி கொடுக்கணுமா? ம், இல்ல, என்னோட எழுத்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா நான் சொன்னா அங்க எழுதுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல. ஐயோ அத்தை, அதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க அத்தை. இல்லனாலும் நானே உங்களுக்கு எழுதி தரேன். இப்போ தயவு செஞ்சு தூங்குறீங்களா? சரி, தூங்கு 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 தூங்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு சரி, படுங்க. தூங்கு தூங்கு தூங்கு, நீ தூங்கு. லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. அலாரத்தை ஒழுங்கா செட் பண்ணாளா? போய் பாப்போம். என்ன ஒரு முள்ளு மட்டும் ஓடல? பவி, பவி, ம், இங்க பாரு. இந்த அலாரம்ல ஒரு முள்ளு ஓடாம அப்படியே நிக்குது. இது நாளைக்கு காலையில சரியா அடிக்குமா? அதெல்லாம் சரியா அடிக்கும் அத்தை. நீங்க வந்து படுங்க. அதை வச்சுட்டு வந்து படுங்க. ம்ஹும். இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நாம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாப்போம், அடிக்குதான்னு பாப்போம். பார்த்துடலாம்.
என்ன அத்தை இது? அது ஒண்ணும் இல்ல பவி. அலாரம் சரியா அடிக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஐயோ, அத்தை மணி என்ன ஆகுது அத்தை? 12 மணி. அது இல்ல பவி, இப்போ அலாரம் அடிக்கலனா காலையில அப்புறம் நம்ம 2 பேரையும் யார் எழுப்புவா? அப்புறம் ரெடி ஆக வேணாமா, ஆபீஸ்க்கு போக வேணாமா, நம்ம லேட் ஆயிடுவோம்ல. காலையில புயலே அடிச்சாலும் நான் உங்களை எழுப்புறேன். இப்ப தயவு செஞ்சு படுத்து தூங்குறீங்களா? சரி 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 சரி, தூங்கு தூங்கு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப நான் தூங்க போறேன். படு படு படு. தூங்குங்க நீங்க. அடிக்கும்ல? அடிக்கும் அடிக்கும். சரி நீ தூங்கு, நான் தூங்குறேன். படு. இப்படி மாமியார அம்மாவா பாத்துக்கிற மருமக எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நான் அதிர்ஷ்டசாலிதான். இப்படி ஒரு மருமகளை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முருகா. என் மேலதான் உனக்கு எவ்வளவு நம்பிக்கை. சும்மா கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்த எனக்கு இப்போ ரேடியோல வேலை வாங்கி கொடுத்துருக்க. உன் நம்பிக்கையை காப்பாத்தி நல்ல பேர் எடுப்பேன் பவி.